ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலில் பெண்களுக்கு ரொம்பவே பிடிச்சது மாதிரி ஒரு வீடியோ போட போகிறோம். ஆண்கள் கூட பார்க்கலாம், ஏன்னா ஆண்கள் வீட்லேயுமே பெண்கள் இருப்பாங்க. சரி, இந்த வீடியோவில் நம்ம யூஸ் அண்ட் த்ரோ ஸ்பூனை பயன்படுத்தி கம்மல் செய்ய போகிறோம். 2 வெரைட்டி கம்மல் செய்ய போகிறோம். ஒன்று கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், இன்னொன்று கொஞ்சம் மாடர்னாக அந்த மாதிரி பண்ண போகிறோம், டெக்கரேட்டிவாக. இதற்கு தேவையான பொருட்கள் சிசர், ஸ்டோன்ஸ் அதில் ஒட்டுறதுக்கு, அப்புறம் இது நம்ம அந்த ஓட்டையெல்லாம் கொஞ்சம் போடுறதுக்காக ஒரு ஊசி வச்சுருக்கோம். இந்த ஊசியை வச்சு தான் நம்ம அதில் ஓட்டையெல்லாம் போட போகிறோம். இதோட நெயில் பாலிஷ் ஒன்று தேவை. உங்களுக்கு பிடிச்ச கலர் வாங்கிக்கோங்க, ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் வாங்க வேண்டாம், விலை கம்மியானது பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம ஜஸ்ட் கலருக்காக தான் இது பயன்படுத்துகிறோம், நம்ம கையில் நம்ம போட போகிறது கிடையாது. இதோட விலை ஒரு 10 ரூபாய் தான். அதுக்கப்புறம் ஒரு ஃபோர்செப்ஸ், அதாவது இடுக்கி, நம்ம இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக இந்த ஃபோர்செப்ஸ் ஒன்று வச்சுருக்கோம். அதோட கம் தேவை. இப்போ இந்த சிசர் வச்சு நம்ம ஸ்பூனை கொஞ்சம் கட் பண்ணிடலாம். 2 சைடுமே ஈக்குவலாக இருக்கிறது மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மேல் பகுதி கொஞ்சம் கூர்மையாக, அதாவது குத்துறது மாதிரி இருக்குது, அதனால் அதை நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். இப்போது இதில் நம்ம ஊசி வச்சு ஒரு ஓட்டை போட்டுடலாம். ஊசி வச்சு இப்படி போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மெழுகுவர்த்தி இல்லைன்னா ஸ்டவ்வில் அந்த ஊசியை கொஞ்சம் காமிச்சு அதுக்கப்புறமா ஓட்டை போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே 4 ஸ்பூன் கட் பண்ணி இந்த மாதிரி ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். நான் அதில் ஸ்டவ்வில் தான் ஊசியை காமிச்சு ஓட்டை போட்டிருக்கேன். அது பாருங்கள், இதில் நான் 2 வெரைட்டி பண்ண போகிறேன். இப்போது முதல் நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு கம்மல் செய்ய போகிறோம். அதாவது வேறு எந்த ஸ்டோன்ஸு கலர்ஸ் எதுவும் பயன்படுத்தாமல் ஜஸ்ட் அந்த ஹூக்கை மட்டும்தான் நம்ம மாட்ட போகிறோம். இந்த ஹூக்கோட விலை பார்த்திங்கன்னா 1 ரூபாய் தான். 1 ரூபாய்க்கு நம்ம ஒரு கம்மல் ரெடி ஆயிரும். இந்த ஸ்பூன் நம்ம சாப்பிட்ற டைமில் நம்ம யூஸ் பண்ணுறது யூஸ் அண்ட் த்ரோ தான், ஸோ அது ஃப்ரீ தான் நமக்கு. இந்த ஹூக் 1 ரூபி தான். பேக் சைடை கொஞ்சம் டைட் பண்ணி விட்டுக்கோங்க, அது கலண்டு போகாத மாதிரி. இப்போது நம்மளோட கம்மல் ரெடி ஆகிடுச்சு. இன்னொன்று கூட செஞ்சோன்னா அது ஒரு ஜோடி ஆயிரும். பாருங்கள், ஒரு ஜோடி கம்மல் செஞ்சிட்டோம். காலேஜ் எல்லாம் போட்டுட்டு போனால் ரொம்பவே அழகாக இருக்கும், ஃபேஷனாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த கம்மல் செய்யலாம். இது கொஞ்சம் டெக்கரேட்டிவாக பண்ணுவோம். அதுக்காக நான் கொஞ்சம் நெயில் பாலிஷ் வச்சு கலர் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் பண்ணுங்கள். டபுள் கோட்டு பண்ணணும். முதல்ல ஒரு வாட்டி நம்ம கலர் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ட்ரையாக விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு வாட்டி கலர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ட்ரை ஆகணும், இல்லைன்னா அந்த கலரெல்லாம் நம்ம கையிலே வந்துடும். அதுக்கப்புறமா அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒட்டிக்கலாம். நம்ம பெரிய ஸ்டோன்ஸ் எல்லாம் சைடில் அந்த பார்டர் மாதிரி வச்சுட்டு சின்ன ஸ்டோன்ஸை சென்டரில் வைக்கலாம். அப்போ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த ஸ்டோன்ஸ் கூட நீங்கள் உங்கள் சாய்ஸ் படி உங்களுக்கு பிடிச்ச கலர் வாங்கிக்கலாம். நீங்கள் என்ன ட்ரெஸ் போடுறீங்க அதுக்கு மேட்சிங்காக நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த கலர் ஸ்டோன்ஸ் எல்லாமே. நான் இதில் ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பெரிய ஸ்டோன்ஸ் நம்ம சைடில் வச்சுட்ருக்கோம். இப்போ பாருங்கள், இப்படியே கூட நம்ம போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம சென்டரில் கொஞ்சம் சின்ன ஸ்டோன்ஸும் ஒட்டிக்கலாம். இப்போ சின்ன ஸ்டோன்ஸ் நான் ஒட்டிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம அந்த ஹூக்கை மாட்டணும், இல்லைன்னா அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே கலண்டு வந்துடும். ஹூக்கு மாட்டினதுக்கு அப்புறம் கூட கொஞ்சம் ட்ரையாக விடுங்க, அதுக்கப்புறமா போட்டுக்கோங்க. நீங்கள் நம்ம முதல்ல போட்ட மாதிரி தான் இதில் அந்த ஹூக்கை மாட்டிட்டு அதுக்கு பேக் சைடில் கொஞ்சம் டைட் பண்ணி விட்டுக்கணும், அது கலண்டு வராத மாதிரி. இது நம்ம ஏதாவது பார்ட்டி இல்லைன்னா காலேஜ் அந்த மாதிரி போகிற டைமில் போட்டுக்கலாம். ரொம்ப ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்கும். எப்போவுமே கடையிலேருந்து வாங்கி போடுறத விட நம்மவே கொஞ்சம் வேஸ்ட்டாக போகக்கூடிய பொருட்களை வச்சு செஞ்சு போட்டால் கூட அழகாக தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் எல்லாருக்கும் பயந்துடக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய வீடியோஸும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பல தகவல்களும் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.